ஏன்பா கேக்குதாப்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? உனக்கு இருக்கிறானுங்களா இல்லையா, அவன்னா என்ன பண்றானுங்க இருக்கியாப்பா? ஓகேப்பா. எடுப்பா. இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஏன்பா இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் ஸ்டோரேஜ் கண்ட்ரோல்ப்பா. இப்போ சரியாப்பா? இப்போ படிக்கிறது எல்லாமே ஸ்டோரேஜ் கண்ட்ரோல். எடுத்துட்டீங்களாப்பா? எஸ் பாருப்பா. செட்டிங் அப் ஆஃப் வேரியஸ் ஸ்டாக் லெவல்ஸ். பாருப்பா, இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இன்வென்ட்ரி கண்ட்ரோல் என்னப்பா இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னா? இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னா என்னப்பா? ஏன்பா மெட்டீரியல் கண்ட்ரோல் படிச்சோம். மெட்டீரியல் கண்ட்ரோல்ல 3 வகையான கண்ட்ரோல்ஸ் இருந்தது. ப்ரொக்யூர்மெண்ட், யூசேஜ், ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ்ல மெட்டீரியல் ஸ்டோரேஜ் கண்ட்ரோல்ல இன்வென்ட்ரி கண்ட்ரோல் வரும். இன்வென்ட்ரி கண்ட்ரோல் என்னப்பா பண்ணுவீங்க? இன்வென்ட்ரினா என்னப்பா? ஸ்டாக். ஸ்டாக்னா பை டிஃபால்ட் மீனிங் என்னப்பா? ஸ்டோரேஜ். கரெக்டா? அப்போ ஸ்டோரேஜுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் அதிகமான லெவல்ல நான் என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கி வச்சிடக்கூடாது. வாட் இஸ் த டிமெரிட்? வாட் இஸ் த டிமெரிட்? அதிகமா நீங்க வாங்கி டம்ப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா என்னப்பா ஆகும்? அதிக ஸ்பேஸ் தேவைப்படும். ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆமா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் செகண்டரி. அதாம ஸ்டோரேஜ் காஸ்ட். ஒரு மிகப்பெரிய ஒண்ணு இருக்குப்பா. எக்ஸ்பைரின்னு சொல்றதை காட்டிலும் அப்சல்யூட் ஆயிடும். எக்ஸ்பைரின்னு சொல்றதை காட்டிலும் அப்சல்யூட் ஆயிடும். எக்ஸ்பைரினா பெரிஷபிள், டேப்லெட்ஸ், இதுக்கு மட்டும்தான். கரெக்டா? பெரிஷபிளுக்கு எல்லாம் ஜஸ்ட் இன் டைம் தான். ஓகே, வாங்கி ஸ்டோர் எல்லாம் வச்சுட்டு இருந்தானோ போயிடும். ஓகே, the thing is obsolete. your stock will become obsolete. வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும்? நினைச்சு பாரு, சாம்சங் வந்து ஸ்மார்ட் போன் ரிலீஸ் பண்றப்ப நோக்கியாவுடைய போன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறவங்க நிலைமை இருக்கிறானுங்க இல்லையா? பூர்விகா, சங்கீதா, இவனுங்க எல்லாம் இருக்கிறானுங்க இல்லையா? அவனோட நிலைமை எல்லாம் யோசிச்சுப்பார். மிகப்பெரிய அப்கிரேடேஷன் இருக்கக்கூடிய ஒரு டிவைசஸ் யாருன்னு பார்த்தோன்னா போன்ஸ் தான். போன்ஸும் லேப்டாப்ஸ். நவடேஸ் போன்ஸ் மேல அந்த மோகம் போயிடுச்சு. அந்த இன்செப்ஷன் இருந்தது இல்லையா? வென் யுவர் ஸ்மார்ட் போன்ஸ் ஹஸ் கம் இன் டு பிளே, அந்த டைம்ல வந்து புது மாடல் வர்ற சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது மேல மோகமே போயிடுச்சு. கரெக்டா? இப்போ வேற எது மேல வந்திருக்குது சார் தெரியல. ஐ ஹவ் டு அகைன் ஐ நீட் டு ரீட் த மைண்ட்ஸ் ஆஃப் யங் இண்டியன்ஸ். எது மேல வந்திருக்குது, எது மேல மோகம் வந்திருக்குது நமக்கு தெரியல இப்போ. ஓகே, நவ் தே ஆர் டூயிங் என்னது அது? கால் ஆஃப் டியூட்டியா கேம் பேரு? ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி, இதுல விளையாடிட்டு இருக்கிறானுங்க. ஓகே, ரூம்மேட் இருக்கிறான்ப்பா, இப்போ இருக்கக்கூடிய மேன்ஷன்ல ரூம்மேட்டு. ஓகேவா? நைட்டு 3 மணி வரைக்கும் ஆடுறான்ப்பா. நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் ஆடுறான். அதுல என்னடா இருக்குது எனக்கு தெரியல. நான் ஒரே ஒரு கேம்ப்பா, இதான் கேம் தான்ப்பா இது வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறேன், கேண்டி கிரஷ். ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா அது ஒன்று மட்டும் தான் ஆடுவேன். இருக்கு, எப்பவுமே இருக்கும். ஓகே, getting addicted to game is nothing but you're getting addicted to some other things else. Okay, fine. Inventory control. பாரு, inventory control is classified into inventory control. That means taking a stock control over the stock. என்ன சார் சொல்றீங்க? சார் தேவைக்கு அதிகமான ஸ்டாக்கும் நான் வாங்கி வச்சிடக்கூடாது. கரெக்டா? தேவை கம்மியான ஸ்டாக்கையும் நான் என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கி வச்சிடக்கூடாது. அப்போ நடுவால இருக்கிற மாதிரி வாங்கி. தட் மீன்ஸ் adequate stock level to be maintained. If possible, JIT system to be followed. என்ன JIT சிஸ்டம்னா? just in time analysis. What does it mean? சார் தேவைப்படுற பொருள் வந்து எனக்கு கேட்ட உடனே கிடைக்கும்ன்ற பட்சத்துல அப்புறம் எதுக்கு ஸ்டோர் பண்றீங்க? கேட்ட உடனே வாங்கிட்டு போய்க்கோங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? தட் இஸ் நோன் as just in time analysis. எல்லா டைம்லயுமே just in time analysis யூஸ் பண்ண முடியாது. especially when the resources are having huge demand. அந்த ரிசோர்சஸ்க்கு வந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்குன்ற பட்சத்துல we cannot think about just in time. முடிஞ்ச அளவுக்கு வாங்கி ஸ்டோர் பண்றது தான் புத்திசாலித்தனம். ஓகே, now let us see inventory control. Inventory control can be done by setting up of various stock level.
setting up of various stock levels. Okay, second one, relative classification. Relative classification. Number 3, ratio analysis. Relative classification is nothing but your JIT system, perpetual system, இதெல்லாமே இருக்கு. Perpetual inventory system, இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் வர்றப்ப தியரியில கவர் பண்ணிருக்க, don't bother. This is entirely theory. This is entirely theory, and this one happens to be your sum part 1, 2, and last will be your physical control. இதுவும் தியரி பார்ட். ஓகேவா? அப்போ நாங்க எக்ஸாம்க்குன்னு சொல்லிட்டு படிக்க போகக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 and 2, தட் இஸ் ரேஷியோ அனாலிசிஸ் அண்ட் செட்டிங் அப் ஆஃப் வேரியஸ் ஸ்டாக் லெவல்ஸ். புரியுதா என்னன்றது? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நிறைய திங்ஸ் இப்போ படிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, now let us see, let me start with this. See, there are nearly 3, 6, 7 எத்தனை ஸ்டாக், எத்தனை லெவல்? 7 லெவல். ஓகே, let us start. Number 1, ரீஆர்டர் ஸ்டாக் லெவல். எதுக்கு சார், எப்படி சார் கால்குலேட் பண்ண? சி, இது எப்படி வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படி வந்ததுன்னு சொல்ல போனா பின்னாடி R&D பண்ணதெல்லாம் நான் சொல்லணும். சொல்ல போனா which is not necessary for your business or which is not necessary for your examination, but I will be telling how to remember what is the logic behind giving this formula. One small logic I will be telling you, and keep that in mind. You go and have it your examination. That's more than enough. They won't be questioning what is the research behind all these things and all. Okay, so reorder stock level means maximum consumption into maximum reorder period. Maximum reorder. Sir, what do you mean by maximum consumption? Sir, on a day, ஏன்பா இங்க பாருப்பா, இப்போ யாரை பத்திப்பா பேசிட்டு இருக்கிறோம், எந்த சாப்டர்ல இருக்கிறோம்? மெட்டீரியல். அப்போ மெட்டீரியல்ல இருக்கிற அப்படின்னா ரீஆர்டர் ஸ்டாக் லெவல்னா எந்த ஸ்டாக்கை பத்தி பேசுறோம்? ரா மெட்டீரியலா, ஃபினிஷ்டு குட்ஸா, WIP-யா? ரா மெட்டீரியல். அப்போ இங்க வர்றப்ப இந்த சாப்டர் தொடர்றப்ப யாரை பத்தி மட்டும் யோசிக்கணும்? யாரை பத்தி மட்டும் யோசிக்கணும்? ரா மெட்டீரியல். யாரை பத்தி யோசிக்க கூடாது? ஃபினிஷ்டு குட்ஸையோ WIP-யோ பத்தி யோசிக்கும். ஃபினிஷ்டு குட்ஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட் யோசிக்கணும். That I will be telling you at a later point of time. Now you see here, reorder stock level is equals to maximum consumption period multiplied by maximum consumption multiplied by maximum reorder period. சரி, மேக்ஸிமம் கன்சம்ஷன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் ஒரு நாளைக்கு 120 150 யூனிட்ஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன் சார், ரா மெட்டீரியலை கன்சியூம் பண்ணுவேன். இப்போ புரியுதாப்பா? 120 150, மினிமம் 120, மேக்ஸிமம் 150. அப்போ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் கன்சம்ஷன் எவ்வளோப்பா? மேக்ஸிமம் கன்சம்ஷன் எவ்வளோப்பா? 150. சரியா? 150. ரீஆர்டர் பீரியட் சார், நான் ஆர்டர் போட்டானா எனக்கு வர்றதுக்கு சார் 7 days to 10 days ஆகும் சார். என்ன சார்? 7 days to 10 days. மினிமம் 7 days, மேக்ஸிமம் 10 days. அப்போ சொல்லுப்பா, டு தி வர்ஸ்ட் சினேரியோ என்கிட்ட எவ்வளோப்பா இருக்கணும்? புரியுதாப்பா? எப்போ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 150 சார். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நான் ஆர்டர் போட்டேன்னா எனக்கு சப்ளை வர்றதுக்கு 10 நாள் ஆகும் சார் மேக்ஸிமம். அப்போ வர்ஸ்ட் கேஸ் என்னோட ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா, எந்த விதமான சேஞ்சஸ் என்னோட ப்ரொடக்ஷன்ல வரக்கூடாது அப்படின்னா நான் எவ்வளவு கேஜி ஸ்டாக்ல வச்சிருக்கணும்ப்பா? 1500 kg. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? திஸ் இஸ் த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அப்போ இதுக்கும் மேக்ஸிமம் லெவலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்க, பாருங்க. நம்பர் 2, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். சரி, இது போறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். சரிப்பா, இப்போ என்ன சொல்ற நீ? சார், இதுதான் என்னுடைய ஸ்டாக் லெவல் சார். இதுதான் என்னுடைய ஸ்டாக் லெவல் சார். எப்போல்லாம் என்னுடைய ஸ்டாக் லெவல் வந்து 1500 காட்டிலும் கம்மியா போகுதோ பிசிக்கல் ஸ்டாக் லெவல், ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிடும்? ட்ரிகர் ஆயிடும். எதுக்கு? ஆர்டர் பிளேஸ் பண்றது. இப்போ நான் சொல்றது புரியுதா? என்னுடைய ஸ்டாக் லெவல் வந்து அப்போ இந்த 1500ங்கிறது பாயிண்டா இல்லைன்னா என்ன? பாயிண்ட் கரெக்டா? ஏன் இப்படி நான் கேட்கறேன்னா, அடுத்தது ROQ இருக்கு.
ஓகேவா? ரீஆர்டர் குவான்டிட்டினா என்னன்னு இருக்கு சரியா, என்ன சொல்றேன்றது அதனால தான் கேட்டுட்டு இருக்கிறேன் நான். அப்போ என்னுடைய ஸ்டாக் லெவல் வந்து 1500 kgs காட்டிலும் தொடரப்ப நான் என்ன பண்ணிடுவேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவேன், ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேன். என்ன கேஜிஸ்ல? ஒவ்வொரு யூனிட்டா வாங்குவியா? இல்ல. ஒவ்வொரு யூனிட்டா வாங்குவியா? வாங்க மாட்டேன். ஏன்? ரீசன் என்ன? ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாயிடும். என்னவாயிடும்? ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாயிடும். சார் அப்ப என்ன பண்ணுவேன் சார், என்னோட ஸ்டாக் லெவல் வந்து ரீஆர்டர் லெவல தொடரப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவேன். என்ன குவான்டிட்டியில ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேன்னா ROQ. என்னது? ROQ. ROQன்றது வேற, ROLன்றது வேற. ROQனா என்ன? ROLனா என்ன சார்? என்னோட ஸ்டாக் லெவல் சொல்லி கால்குலேட் பண்ணிருக்கக்கூடிய ரீஆர்டர் லெவல தொடரப்ப என்ன பண்ணிடுவேன் நானு, ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவேன். At what quantity? At that quantity which is known as ROQ. At that quantity which is known as ROQ. But your institute has taken this ROQ will be equals to EOQ. This ROQ will be equals to EOQ. When? What is EOQ? I'll be telling you. Don't worry. Okay, EOQ na enna adella na solluven nanu. But you have to remember, என்னைக்கு என்னோட பிசிக்கல் ஸ்டாக் லெவல் வந்து ROI ல தொடுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பிளேஸ் பண்ணிடுவோம், ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவோம். ஒவ்வொரு யூனிட் 2 யூனிட் வாங்கிட்டு இருக்க முடியாது. பிளேஸ் பண்ணீங்கன்னா பல்கா தான் வாங்குவீங்க. At what quantity you are going to place? At a quantity called ROQ. ROQ means reorder quantity. ROQ means reorder quantity. Your institute is telling that ROQ is equals to EOQ, but according to me they both are not same. They both are said to be different. Okay, but under one case I can say that they both are said to be same. What is that case? How your institute has interpreted? I'll be telling you after 10 to 15. Now you tell me. So reorder level formula, reorder level is equals to maximum consumption per day, maximum consumption multiplied by reorder period. Reorder period na நான் சப்ளை நான் ஆர்டர் போட்டு எனக்கு சப்ளையர் எத்தனை நாளுக்குள்ளார அனுப்புவான்றது தான் என்ன, reorder period, or otherwise known as lead time, LEAD time, lead time. ஓகேவா? lead time வந்து என்னன்னு சொல்லலாம், reorder periodனு சொல்லலாம். நம்ம புரிஞ்சுதா? சோ to the worst case எனக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா 1500 kgs இருந்துச்சுன்னா எனக்கு என்ன டிஸ்டர்ப் ஆகாது, என்னோட routine production activities என்ன ஆகாது, டிஸ்டர்ப் ஆகாது. நம்ம நான் சொல்றது புரியுதா? Now I have introduced to two things. One is ROL, second one is ROQ. Now I am coming for maximum stock level. என்னப்பா? maximum stock level. Maximum stock level is equals to, சொல்லுப்பா, ROL தான்ப்பா அம்மா, ROL தான் அம்மா. ஓகேவா? மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல்னா, மேக்ஸிமம்னா என்னப்பா? பெரியமா வந்து அம்மாவுடைய வயசை காட்டில அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமாப்பா? அதிகமா இருக்கும். அதனாலதான் ROL பிளஸ் என்ன சார் மானம் கெட்டதா இருக்குது அப்படின்னு. வேற என்ன பண்றது, ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, சொல்றேன் நான். சார் ROLனா என்னன்னா, சார் ROLனா என்ன சொன்னீங்க சார்? மேக்ஸிமம் கன்சம்ஷன் பெர் டே இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். என்ன ஆனாலும் என்னோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆகக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகும். செகண்ட் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் என்னன்னா, சார் இப்போ எனக்கு ஒரு ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கி டம்ப் பண்ணணும் சார். நான் எவ்வளவு சார் நான் டம்ப் பண்றது? ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் டிஸ்டர்ப் பண்ணாம பாக்குறது யார் பார்த்துப்பாங்க? ROL பார்த்துப்பாங்க. இருந்தாலும் சார் எனக்கு இப்போ மெட்டீரியல் அவைலபிலிட்டியா இருக்கு, நான் வாங்கி போடுறதா இருந்தானாக்கா நான் வாங்கி எவ்வளவு சார் நான் மேக்ஸிமமா டம்ப் பண்ண முடியும் அப்படின்னா ROL வாங்கிக்கோ பிளஸ் half of reorder quantity. என்னப்பா? ஏன்பா கேட்டுச்சா கேட்கலையாப்பா? நடுவுல பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ஹாஃப் இல்ல, ஒரே நிமிஷம். ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டி என்ன, ஹாஃப் இல்லப்பா, சாரி. ரீஆர்டர் லெவல் பிளஸ் ROQ. ஓகேவா? ரீஆர்டர் குவான்டிட்டின்னு என்ன சார்? சார் 1500 kgs நான் போட்டேன் சார், அது போக 1500 kgs கீழே வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். அப்ப அதுவும் என்னோட தானே, பிளஸ் அதையும் நான் என்ன பண்ணும், ஸ்பேஸ் நான் இப்ப ரெடி பண்ணும். அதுவும் வந்துருச்சுன்னா இமீடியட்டா என்ன பண்ணும், ஸ்பேஸ் ரெடி பண்ணும். மைனஸ் சார் நான் கொஞ்சமாச்சு நான் கன்சியூம் பண்ணுவேன்னா கன்சியூம் பண்ண மாட்டேன்னா, கொஞ்சமாச்சு கன்சியூம் பண்ண மாட்டேன்னா கன்சியூம் பண்ணுவேன். எவ்வளவு கன்சியூம் பண்ணுவேன்? மினிமம் கன்சம்ஷன் இன்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். மினிமம் கன்சம்ஷன் இன்டு மினிமம் ரீஆர்டர். இப்போ வாய்ஸ் கேக்குதாப்பா? ஏன்பா கேக்குதா கேட்கலையாப்பா?
ஓகே கேக்குதுங்க சார். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்பா என்ன ஆச்சுப்பா? சார் விட்டு விட்டு தாங்க சார் கேக்குது. நல்லாதாம்மா கனெக்ட் ஆயிருக்கு, பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது உங்க நெட்வொர்க்கு. ஏன்பா உங்களுக்கு எல்லாருக்குமே அப்படிதான் கேக்குதாப்பா? எல்லாருக்குமே அப்படிதான் கேக்குதாப்பா? எஸ் சார், எல்லாருக்குமே அப்படி. சரி, நீ எடுக்கிறேன், நீ மறுபடியும் அதே மாதிரியே கேட்டுச்சுன்னா சொல்லுங்க, மாத்திக்கலாம். ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்கப்பா. நாளைக்கு ஏதாச்சும் கூகுள் மீட்ல இல்லைனா வேற ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன். ஓகே, கூகுள் மீட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்துக்கலாம் அதுலயும். ஏன்பா கேக்குது இல்ல? எஸ் சார். எஸ் சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா, நான் பேசுறேன் கீழே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல்ஸ் டு ROL பிளஸ் ROQ. ROQனா இப்போ ஆர்டர் பண்ணிருக்கிறதோ அது நமக்கு தான் வரும். சார் எப்படி இருந்தாலும் கொஞ்சமாச்சு நான் கன்சியூம் பண்ணிடுறேன். வாட் இஸ் த மினிமம் கன்சம்ஷன்? மினிமம் கன்சம்ஷன் பெர் டே மல்டிப்ளைட் பை மினிமம் ரீஆர்டர் பீரியட். Okay, this is the maximum stock level. Now I am coming for third one, minimum stock level. என்ன stock level? Minimum stock level. Minimum stock level is equals to what do you mean by minimum stock level? ஏன்பா மினிமம்னா சித்திப்பா, அம்மா யாருப்பா? ரீஆர்டர் லெவல். அப்போ என்ன பண்ணுவீங்க? ரீஆர்டர் லெவல் பிளஸ்ஸா மைனஸ் அப்பா ஏஜ் மைனஸ். சித்தினா எப்படிப்பா? அம்மாவை காட்டில் கம்மியா இருப்பாங்களா ஏஜ், இல்லைன்னா அதிகமா இருப்பாங்களா ஏஜ்? கம்மியா இருப்பாங்க, மைனஸ். ரீஆர்டர் லெவல் மைனஸ். சார் தோராயமா ஆவரேஜ் கன்சம்ஷன் மல்டிப்ளைடு பை ஆவரேஜ் ஆர்டர். என்ன சொல்றானா, மினிமம் ஸ்டாக் லெவல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் இங்க பாரு, நல்லா பாரு, மினிமம் ஸ்டாக் லெவலை காட்டிலும் கம்மியா போச்சுன்னு வச்சுக்கோயேன். உன்னுடைய மினிமம் ஸ்டாக் லெவலை காட்டிலும் கம்மியா போச்சுன்னா ஸ்டாக் லெவலு என்ன பிரச்சனை அப்படின்னா, உன்னுடைய சர்டைன் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சர்டைன் எல்லாமே எல்லாம் இல்லை, ரீஆர்டர் லெவலை காட்டிலும் கம்மியா போறப்ப மிகப்பெரிய டென்ட் இருக்காது. ஒரு சர்டைன் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் உன்னால பண்ண முடியாது. மினிமம் ஸ்டாக் லெவலை காட்டிலும் ஸ்டாக் கம்மியா போயிட்டு இருக்கு அப்படின்னா கெட்ட வார்த்தை திட்டிட்டு இருக்கும் ஸ்டாக் லெவல் ஒன்று. இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது, தயவுசெய்து என்ன பண்ணு, பர்ச்சேஸ் பண்ணு, ஆர்டரை பிளேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டு இருப்பாங்க? மினிமம் ஸ்டாக் லெவல் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கு. ஏப்பா நான் சொல்றது புரியுதா? ரீஆர்டர் லெவலை காட்டிலும் கம்மியா போறப்போ உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட், கரெக்டா? ஆனா இந்த காட்டிலும் ஸ்டாக் கம்மியா போயிருக்குன்னா நினைச்சுப்பாரு, சார் மேக்ஸிமம் லெவல் இருந்து ஆவரேஜ் கன்சம்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனி கொஞ்சம் தான் இருக்கும். இதை காட்டிலும் உன்னுடைய ஸ்டாக் லெவல் கீழே போகுது அப்படின்னா இட் இஸ் எ ட்ரிகரிங் பாயிண்ட் தட் யூ ஆர் அட் எ டேஞ்சர் லெவல். புரியுதா? உன்னுடைய ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஆல்ரெடி என்னவாயிருக்கும், அடிபட்டிருக்கும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, எமர்ஜென்சி பர்ச்சேசஸ் கூட உன்னால என்ன பண்ண முடியாது, சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுவாங்க மினிமம் ஸ்டாக் லெவல் காட்டிலும் கீழே போகிறப்ப. ஏப்பா நான் சொல்றது புரியுதா? என்ன சொல்றேன்றது? சிஇயர் அடுத்தது எமர்ஜென்சி ஸ்டாக் லெவல் இன்னொன்னு இருக்கு. அப்போ ரீஆர்டர் லெவல் இது கீழே தான் யார் இருப்பாங்க? மினிமம் லெவல். இதுக்கு மேல இருக்கிற ஸ்டாக் லெவல் பேர் என்ன? மேக்ஸிமம் ஸ்டாக். அப்போ ஹைரார்கி எப்படி இருக்கும் சார்? மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல்னா வாங்கி டம்ப் பண்றது. எந்த அளவுக்கு இருக்கும் சார்? என்னுடைய கன்சம்ஷன் போனது போக நான் ஆர்டர் பண்றதும் நீங்க சேர்த்திக்கோங்க, அவ்வளவுதான் என்னால டம்ப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ரீஆர்டர் லெவல் பிளஸ் ROQ. ரீஆர்டர் லெவல் பிளஸ் ROQ எப்படி இருந்தாலும் நான் கொஞ்சமாச்சு கன்சியூம் பண்ணிடுவேன் சார். மீதி இருக்கிறது எங்க இருக்கும்? குடவுன்ல இருக்கும். ஏன்பா நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்த மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல்ன்றது எப்பப்போ யூஸ் ஆகும்? ஒரு ஸ்கேர்ஸான ஒரு பொருள் இருக்கு, புரியுது என்ன சொல்றேன்றது? அப்போ ஒரு ஸ்கேர்ஸான பொருள் இருக்குன்னா ஒன்னு அவைலபிளா இருக்குப்பா. அப்போ அவைலபிளா இருக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட ஆரம்பிச்சுப்பியா, இல்லைன்னா எல்லாம் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ஏன்பா ஒரு ஸ்கேர்ஸான பொருள் இருக்கு, நான் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி போட ஆரம்பிப்பேனா, இல்ல அப்படின்னா whether I will be sit and calculating what is the maximum stock level, accordingly I will be buying and putting in my godown. முடிஞ்ச அளவுக்கு வாங்கி. என்னது? முடிஞ்ச அளவுக்கு வாங்கி போடுவோம்.
அப்போ அந்த டைம்ல நீ போய் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எப்போ நீங்க கால்குலேட் பண்ணலாம்னா, சார் என்கிட்ட மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் எப்பவுமே எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கணும், ஸ்டோரேஜ் காஸ்ட்டும் ஓரளவு கம்மியா இருக்கணும் சார், எல்லாமே நான் வாங்கி டம்ப் பண்ணுமா, இந்த ஆர்டிபிஷியல் டிமாண்டை வந்து நான் எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிறேன், ஆர்டிபிஷியல் மார்க்கெட்டை வந்து எனக்கு அட்வான்டேஜை நான் திருப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன் சார், ரீஆர்டர் லெவல் பிளஸ் ஆர்ஓக்யூ மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் ரேட் இன்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். மெட்டீரியல் சின்ன பீரியடுக்கு வந்து என்ன ஆக போகுது, ஹைக் ஆக போகுது, இன்ஃபிளேட் ஆக போகுதுன்ற பட்சத்துல then what I will be doing, I will be going for maximum. புரியுது என்ன சொல்றது, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எப்போ போறாங்கன்றது புரிஞ்சுக்கோ. எல்லா டைம்லயுமே மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் போக மாட்டாங்க, அவனுக்கு என்ன தலையெழுத்தையா இன்னொரு ஸ்டோரேஜ் இடத்துல எடுத்து வாங்க போடுறதுக்கு. எப்போ போவானா சார், நெக்ஸ்ட் 6 monthsல 7 monthsல பிரைசஸ் என்ன ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுதுன்ற பட்சத்துல என்ன பண்ணுவான், வாங்கி போட ஆரம்பிப்பான். இதே ஸ்கேர்ஸான கூட்ஸ் வந்து இனிமே அவைலபிலிட்டியே இருக்காதுன்ற பட்சத்துல என்ன பண்ணுவான், முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வாங்கி டம்ப் பண்ணுவானே தவிர்த்து மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டான், கால்குலேட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். நான் சொல்றது புரியுதா? So I am giving you the situation where maximum stock level can be used. Maximum stock level can be used only at a place where you will be expecting a minimal or somewhat increase in your prices. ரா மெட்டீரியல் பிரைஸ் ரைஸ் ஆக போகுதுன்ற பட்சத்துல நீ என்ன பண்ணுவ, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் படி ஸ்டாக்கை கால்குலேட் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிப்ப, குடவுன்ல டம்ப் பண்ண ஆரம்பிச்சு. புரியுதா? அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டியோட நிப்பாட்டுறான். அபவுண்டன்ட் குவான்டிட்டி அவன் எடுத்துட்டு வர போல. புரியுதா என்ன சொல்றது, ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் நான் மினிமம் ஆச்சு கன்சம்ஷன் பண்ணுவேன் சார், மினிமம் கன்சம்ஷன் இன்டு மினிமம் ஆர்டர். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் என்னன்னா, ஆல்ரெடி வந்து நீ வந்து ரீஆர்டர் லெவல்ல டெய்லிக்கும் தேவையான ஆவரேஜ் கன்சம்ஷன் எடுத்து செலவு பண்ணிட்ட, இத்தனை நாளைக்கு தான் வரும் அது, இதுக்கும் மேல நீ வந்து வாங்கி போடலனா அப்போ நீ என்ன ஆயிட்டு இருக்கிற, ஆல்ரெடி ரீஆர்டர் லெவல் கீழே வரப்போ உன்னோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆயிடுச்சு, பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ மினிமம் லெவலை காட்டிலும் போறப்ப இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சுக்கும்னா உன்னோட ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமா டிலே ஆக ஆரம்பிக்கும், ரொம்ப டிலே ஆகும். ரீசன் என்ன, கையில ரா மெட்டீரியல் ஸ்டாக் இருக்காது. நான் சொல்றது புரியுதா? ஸோ தட் சிச்சுவேஷன் இஸ் known as மினிமம் ஸ்டாக் லெவல். அப்ப அது கீழே போச்சு அப்படின்னா உன்னால வந்து என்ன சமாளிக்க முடியாது, டிலேவை சமாளிக்க முடியாது, டிலே ஆயிட்டே இருக்கும் ப்ரொடக்ஷனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் லாஸ்ட் இஸ் யுவர் டேஞ்சர் ஸ்டாக் லெவல். என்னப்பா, டேஞ்சர் ஸ்டாக் லெவல். டேஞ்சர் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் கன்சம்ஷன் இன்டு லீட் டைம் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ். லீட் டைம் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ். Average consumption into lead time for emergency purchase. What does it? சார் என்னோட ஸ்டாக் லெவல் வந்து மினிமம் ஸ்டாக் லெவலை காட்டிலும் ஒரு ஏரியா வந்து நான் ஐடென்டிஃபை பண்றேன், அதுதான் யாரு, டேஞ்சர் ஸ்டாக் லெவல். இதை காட்டிலும் கம்மியா என்னோட ஸ்டாக் லெவல் போச்சு அப்படின்னா நீ ஆர்டர் தள்ளி போடுறது விடு, எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு கூட உன்னால என்ன பண்ண முடியாது, சர்வ் பண்ண முடியாது. புரியுதா? மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எப்போ எடுத்துப்ப சார், பிரைசஸ் அட்வான்டேஜஸ் எடுத்துக்கணும், டெம்பரரி பிரைசஸ் அட்வான்டேஜஸ் எடுத்துக்கணும், அதனால நான் என்ன பண்றேன், நான் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எடுத்துப்பேன். ரீஆர்டர் லெவல்னா என்ன சார், எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன், மேக்ஸிமமா எனக்கு இவ்வளவுதான் சார் தேவை, நான் அவ்வளவு எடுத்துக்கிறேன். மினிமம் ஸ்டாக் லெவல்னா என்ன சார், இதை காட்டில கம்மியா போச்சுன்னா என்னோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் என்னவாக ஆரம்பிச்சிடும், டிலே ஆக ஆரம்பிச்சிடும், என் மேல என்ன வந்துடும், கெட்ட அபிப்பிராயம் வந்துடும். டேஞ்சர் ஸ்டாக் லெவல்னா என்ன ஆகும் சார், இருக்கிறதுலே வர்ஸ்ட் சிச்சுவேஷன், என்னால எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறப்ப கூட என்னால என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியும். திஸ் இஸ் த கிராமர் பிஹைண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாக் லெவல். ஓகே, அதனாலதான் ஃபர்ஸ்ட் திங் யாரு, எனக்கு எவ்வளவு தேவையோ கம்ப்ளீட்டா ஃபுல்லா எடுத்துக்கோ, அதான் யாரு, ரீஆர்டர் லெவல். மேக்ஸிமம் கன்சம்ஷன் பெர் டே இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல்னா அதை காட்டிலும் சேர்த்து எடுத்துக்கிறது. அப்போ என்ன பண்ணுவீங்க, எவ்வளவு சேர்த்து எடுத்துப்பீங்க, அதுக்கும் லிமிட் இருக்கு. மேக்ஸிமம் கன்சம்ஷன் ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் நான் கொஞ்சமாச்சும் கன்சியூம் பண்ணுவேன் சார் டெய்லியும், அதான் என்ன, மினிமம் கன்சம்ஷன் இன்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். minimum stock level. What do you mean by minimum stock level? Minimum stock level is equals to ROL minus ROL happens to be your mom. Okay, maximum na ROL plus, minimum na ROL minus. Okay, ROL minus, what is the ROL minus? Average consumption per day into average reorder period. Other காட்டில என்னோட ஸ்டாக் கீழே போறப்ப no doubt that already my production activities would have been suffered. I will be delayedly completing my activities. ரொம்ப டிலே ஆகும். ஓகேவா? எமர்ஜென்சி பர்ச்சேஸ்னா என்ன? See here, டேஞ்சர் ஸ்டாக் லெவல்னா என்ன? டேஞ்சர் ஸ்டாக் லெவல் இஸ் நத்திங் பட்
ஃபார்முலா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் கன்சம்ஷன் பெர் டே மல்டிப்ளைட் பை எமர்ஜென்சி லீட் டைம். எவனாச்சும் ஒருத்தன் உசுர் போகிற நிலைமையில வந்து கேட்டாலும் உங்ககிட்ட என்ன இருக்காது, பொருள் இருக்காது. புரியுதா என்ன சொல்றேன்றது? ஸோ தட் இஸ் த திங். அந்த அளவுக்கு கூட ஸ்டாக் இருக்காது. லாஸ்ட் ஒன் நம்பர் 5, ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். என்னப்பா ஆவரேஜ் ஸ்டாக் லெவல்? ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல்ஸ் டு மினிமம் ஸ்டாக் லெவல் பிளஸ் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் பை 2. ஆர் சார் எனக்கு மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலே இல்லை சார் அப்படின்ற பட்சத்தில் மினிமம் ஸ்டாக் லெவல் பிளஸ் ஹாஃப் ஆஃப் RO. ஹாஃப் ஆஃப் RO. புரியுதா? எப்போ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலே இருக்காது சார், எப்போ வேணாலும் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கும் சார். ஒன்று டு த வர்ஸ்ட் கேஸ். இல்லை சார் மெட்டீரியலே கிடைக்காது சார் அப்படின்றதும் இஷ்யூ தான். அப்போ இந்த ரெண்டு கேஸ்லயுமே நீ என்ன பண்ண மாட்ட, ஒன்று வாங்கி டம்ப் பண்ணிக்க மாட்டேன், இன்னொன்று கிடைக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பேன். ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ பெட்டர் திஸ் இஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ யுவர் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல்ஸ் டு minimum stock level plus maximum stock level divided by 2, or when maximum stock level is not there, minimum stock level plus half of R. புரியுதாப்பா? மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எப்போ எல்லாம் உனக்கு கூட்ஸ் ஸ்கேர்சிட்டியா இருக்கோ அப்பெல்லாம் வாங்கி போடுவேன் சார். ஸ்கேர்சிட்டியில எப்பவுமே சப்ளை இருந்துச்சுன்னா எதுவுமே இங்க ஃபாலோ பண்ண மாட்டேன், ஜஸ்ட் இன் டைம் அனாலிசிஸ். ரெண்டு கேசஸ்லயுமே வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் இருக்காது. ஓகே, this is your what? This is your stock level. Next last one ROQ ன்னு சொன்னா இல்லையா, 6th one ROQ. ROQ your institute has taken a stand called EOQ. என்னப்பா EOQ? அப்போ EOQ ன்னு என்னப்பா? EOQ is equals to square root of 2AOC 2AO divided by ஏன்னா என்னப்பா சொல்லுப்பா, சொல்லுப்பா. ஆனுவல் ரிக்வயர்மெண்டோட மூச்சை நிப்பாட்டிடாத, நான் மூச்சை நிறுத்திடுவேன். ஓகே, ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் பிராக்கெட்ல என்னது? ரா மெட்டீரியல். கரெக்ட் தான், ரா மெட்டீரியல். ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் பிராக்கெட்ல என்ன? EOQ எதுக்குப்பா பண்றீங்க? EOQ எதுக்குப்பா பண்றீங்க? EOQல என்னப்பா பண்றீங்க? ஆர்டர் பிளேஸ் பண்றதுன்னு எதுக்குப்பா? ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு இன்னொரு பேர் என்னப்பா? பர்ச்சேசஸ். என்னது? பர்ச்சேசஸ். பாரு, ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் பர்ச்சேசஸ். Annual requirement purchases. Sir, what are you coming to tell? Sir, I am coming to tell. Sir, 1 kg, 1 unit is requires 2 kgs of raw material. How many kgs of raw material? 2 kgs of raw material. Sir, I have got an annual demand order of 2500 output. எவ்வளவு யூனிட்ஸ் அவுட்புட் ஆர்டர் இருக்கு எனக்கு ஒரு வருஷத்துக்கு? 2000. கேர்ஃபுல்லா பாரு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல விட்டுட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துல எனக்கு எவ்வளவு யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் இருக்கு? 2500 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்க்கு டிமாண்ட் இருக்கு. அப்போ எவ்வளவு கேஜிஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் எனக்கு வேணும்? 2500 into 2 5000 kgs. எவ்வளவு கேஜிஸ்? 5000 kgs. சார் 5000 kgsல எனக்கிட்ட ஆல்ரெடி ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆல்ரெடி என்கிட்ட எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1000 kgs இருக்கு சார். எவ்வளவு கேஜிஸ் இருக்கு? 1000 kgs. இன்னும் எவ்வளவு கேஜிஸ் சார் வாங்கணும்? 4000 kgs. Order to be placed for how many kgs? 4000 kgs. That means the now it will be your 5000, 4000. It won't be 5000. புரியுதா? அப்ப annual requirement நீங்க யாரை நான் ப்ரிசைஸா சொல்றேன்? annual requirement means your purchases volume. It is not your consumption volume. It is not your consumption. இங்க எவ்வளவு யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணணும்னு போட்டிருக்கிறேன் 5000 kgs. ஆனா எவ்வளவு யூனிட்ஸ் மட்டும் நான் வாங்குறேன்? 4000 kgs. அப்போ EOQ has been prepared on the basis of purchases requirement, not on consumption requirement. புரியுதா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல தப்பு பண்றாங்க. ஸோ 5000 kgs ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு அவ்வளோ மைனஸ் பண்ணு, மீதி எவ்வளோ இருக்கு அந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? EOQ கால்குலேட் பண்ண போறீங்க. புரிஞ்சுதாப்பா? நவ் நெக்ஸ்ட் ஒன் AO. O stands for என்னப்பா? O stands for என்னப்பா? ஆர்டரிங் காஸ்ட் பெர்
ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டர். சி என்னப்பா? சி என்னப்பா? கேரிங் காஸ்ட் பெர் யூனிட், கேரிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் ரன். நல்லா பாரு, பெர் யூனிட்டா பெர் ரன்னாமா இல்ல ரெண்டுமே சேர்த்தியா? ரெண்டு சேர்த்தி. ரெண்டுமே சேர்த்தி. ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டர், அவ்வளவுதான். ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டர். கேரிங் காஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்க? பெர் யூனிட் பெர் ரன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு யூனிட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் எவ்வளவு செலவாகும்? ஒரு யூனிட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு நான் ஃபண்ட்ஸ் ஏதாச்சும் ஸ்டாக்குக்கு வாங்க போனா என்னோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் எவ்வளவு செலவாகுது? இது எல்லாமே என்ன? கேரிங் காஸ்ட் ஆயிடும். கேரிங் காஸ்ட் இஸ் அதர்வைஸ் நோன் as holding cost. என்னப்பா? holding cost. It includes interest cost on working capital used for buying of your stock. புரியுது என்ன சொல்றேன்றது? ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குமா, அதை யூஸ் பண்ணிருப்பியா எதை வாங்குறதுக்கு? ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு. அது மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் நம்பர் 1. நம்பர் 2 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அப்ப அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு உண்டான ஸ்டோரேஜ் காஸ்ட் என்னவாகும் உனக்கு? இது ரெண்டுமே சேர்ந்தா கேரிங் காஸ்ட் ஆகும். எப்படி கால்குலேட் பண்ணும்? பெர் யூனிட் பெர் ஆனம். ஒரு யூனிட் ஒரு வருஷத்துக்கு வச்சிருந்தா எவ்வளவு சார் செலவாகும்? ஓகே, சோ திஸ் இஸ் யுவர் இஓக்யூ. சரி இரு, இன்னும் முடியல, ஆர்ஓக்யூக்கு இன்னும் வரல. அப்ப இஓக்யூனா என்ன ஆகும்னா, சார் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஒரு லாட் சைஸ் கண்டுபிடிப்பேன். என்ன கண்டுபிடிப்பேன் நான்? லாட் சைஸ். என்ன கண்டுபிடிப்பேன்? லாட் சைஸ். Can I say it is also said to be known as order size? Order size. Say for example, my annual requirement purchases happens to be 5000 kgs. Okay, EOQ happens to be 500 kgs. சொல்லுப்பா, EOQ happens to be 500 kgs. எவ்வளோப்பா என்னப்பா சொல்றீங்க இதுல? என்னப்பா சொல்ல வரீங்க இதுல? ஒரு வருஷத்துக்கு 5000 kgs சார். ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணானா எவ்வளவு கேஜிஸ் சார் நான் ஆர்டர் பண்றேன்? 500 kgs. அப்ப எத்தனை வாட்டி ஆர்டர் பண்ணணும்? நீங்க எத்தனை வாட்டி ஆர்டர் பண்ணணும்? 10 times ஆர்டர் பண்ணணும். Now you tell me, if you buy your order size in 500 kgs, okay, if you buy your order size in 500 kgs, your carrying cost as well as your ordering cost will be minimum. புரியுது என்ன சொல்றேன்றது? சார் அப்ப இதை தவிர்த்து நீங்க வேற ஏதாச்சும் லாட் சைஸுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா then that is said to be known as ROQ. அப்போ by default EOQ னா என்னன்னு பாத்தீங்கன்னா, EOQ at EOQ as your batch size or an order size, at EOQ as your order size, you will be having ordering cost and carrying cost will be at minimum. மத்த லாட் சைஸ் இப்போ in case 500 kgs இல்லாம சார் நான் 1000 kgs வாங்க போறேன், வாங்க யாருமே வேணான்னு சொல்ல, அப்ப இது EOQ1 கேட்டா கிடையாது. இது வேற எதுவா, அது பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ROQ. ஓகேவா? அப்போ EOQ னா என்னன்னு அர்த்தம்னா, EOQ means it is an order size at which your order cost as well as carrying cost will be equal and it will be minimum. Comparatively with the other things as a order size. இப்போ நான் சொல்றது புரியுதா? புரியலையா? Shall I proceed? Yes? Yes sir. ரிவைஸ் பண்ணலாமாப்பா? சொல்லுப்பா. ப்ரீ ஆர்டர்ல ஏன்ப்பா இன்னும் EOQ முடியலப்பா, இன்னும் அனாலிசிஸ் இருக்குப்பா, இன்னும் நிறைய இருக்கு. கரெக்டா? இன்னும் கேரிங் காஸ்ட் ஏன் சார் என்ன ஆகுது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு காலையில தான் எடுக்கணும். ஓகே, இன்னைக்கே எல்லாமே முடியாது, நாளைக்கு காலையில தான் எடுக்கணும். ஓகே, நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் 1.5 hours to 2 hours will be material, remaining part will be your overheads. சொல்லுப்பா, ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் எவ்வளோப்பா? என்னப்பா ஃபார்முலா? ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஸ்பீக் அவுட் எவ்ரிபடி. ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல்ஸ் டு maximum consumption into maximum reorder period. Maximum stock level. அப்ப என்னப்பா பெரியமாப்பா, அம்மாவை காட்டில வயசு அதிகமா கம்மியாப்பா? அதிகம். அப்போ maximum stock level is equals to reorder level plus reorder quantity. இப்போ ஆர்டர் பண்ணது வரணும், reorder quantity minus minimum consumption into minimum reorder period. Third one, minimum stock level. Minimum stock level is equals to அம்மாவை காட்டில வயசு கம்மி. ஓகே, அம்மா யாரு? reorder level minus average consumption into average reorder period. Okay, danger stock level is equals to
சார் ஆவரேஜ் கன்சம்ஷன் பெர் டே இன்டூ எமர்ஜென்சி லீட் டைம். எமர்ஜென்சி லீட் டைம். சார் உசுறு போகிற நிலைமையிலையும் என்னால் ப்ரொடக்ஷன் பண்ணி தர முடியுமான்னு கேட்டால் முடியாது. அந்த நிலைமையில இருக்கும் என்னுடைய ஸ்டாக் லெவல். ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல்ஸ் டு மினிமம் ஸ்டாக் லெவல் பிளஸ் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் பை 2. So minimum stock level plus, or if maximum stock level is not available, then I can take minimum stock level plus half of ROQ. Sir, your institute has told why ROQ is equal to EOQ na. Sir, இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே EOQ பத்தி அறிவு இருக்கு. அப்போ எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் எப்படி இருக்காங்க? ரேஷனலா இருக்காங்க. எதை பத்தி ரேஷனலா இருக்காங்க? எல்லாருக்குமே EOQன்னு ஒன்று இருக்கிறது தெரியும். EOQ பேட்ச் சைஸா வச்சு பர்ச்சேஸ் பண்றப்ப ஆர்டரிங் காஸ்டும் கேரிங் காஸ்டும் கம்மியா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப எல்லாருமே பர்ச்சேஸ் பண்றதா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? EOQல தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால EOQ இஸ் ஈக்குவல்ஸ் டு ROQன்னு சொல்லி சொல்லிடுச்சு யாரு? இன்ஸ்டிடியூட். ஓகேவா? அதுதான் அசம்ப்ஷன். பட் எல்லா EOQமே ROQ தான். அதுக்கு கண்ட குவான்டிட்டியில நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டனா அதெல்லாம் என்ன ஆயிடாது? EOQ ஆயிடாது. அதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கிற, அது பேர் தான் என்ன? ROQ, reorder quantity. புரியுதா? EOQ na your ordering cost and carrying cost will be minimum at that particular batch size. ROQ க்கு அந்த கண்டிஷன் இல்ல. நீ என்ன வேணாலும் ஆர்டர் சைஸ்ல நீ வாங்கிக்கோ, அது எல்லாமே என்ன அர்த்தம்? ROQ ன்னு அர்த்தம். எல்லா ROQவும் EOQ-வா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. புரியுதா? பட் பை டிஃபால்ட் EOQ is your ROQ. By default that is your reordering quantity. But EOQ is telling you that இந்த batch size நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுடைய ஆர்டரிங் சைஸும் உங்களுடைய ஆர்டரிங் காஸ்டும் கேரிங் காஸ்ட் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். புரியுதாப்பா? சேமா இருக்கும், மினிமமாவும் இருக்கும். ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கறப்ப என்னவா இருக்கும்? மற்ற லாட் சைஸ்ல இருந்து வரக்கூடிய ஆர்டரிங் காஸ்ட் கேரிங் காஸ்ட் கம்பேர் பண்ற காட்டில என்னவா இருக்கும்? உங்களோடது EOQல உன்னுடைய காஸ்ட் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகே, எப்படி சார் அது என்ன சார் பண்றது? we have nearly 3 to 4 sums, we will be going tomorrow. Don't bother. Take a note of it. Formula setting up of various stock levels போட்டுக்கோ. நோட் பண்ணிட்டீங்களாப்பா? சீக்கிரமாப்பா. 2 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன், ஒரு கொஸ்டின் நீ சால்வ் பண்ணு. ஓகேவா? illustration 5 நான் சால்வ் பண்றேன். illustration 6ம் illustration practice question number 6ம் நீ சால்வ் பண்ணிட்டு வரணும். illustration 6ம் practice 6ம் நீ சால்வ் பண்ணு. சரியா?
ஓகே, எப்போ மேக்ஸிமம் கன்சம்ஷன் வேற, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் வேற. நீ பாட்டுக்கு நீ ரெண்டுமே ஒன்றுன்னு எழுதி வச்சுட்டு வந்துடாத, சரியா? மாமியாரும் மருமகளும் வேறடா தம்பி, ரெண்டுமே ஒன்றுன்னு போட்டுறாத, அப்புறம் ஒம்பாயிடும். எழுதியாச்சாப்பா? ஏன்பா இது எழுதிக்கோப்பா. ஏன்னா என்ன, அது கீழே எக்ஸாம்பிள் எழுதிக்கோ, எக்ஸாம்பிள் போட்டுக்கோ. இதுதான் ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட். ஏன்னு எழுது. நீ பாட்டுக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அப்படியே பேன் வந்துடாத. யூனிட்ஸ் கொடுத்துருந்தானாக்கா கன்சம்ஷன் ரேட் கொடுத்துருந்தா கன்சம்ஷன் ரேட் கரெக்டாக எடுத்துக்கணும், சரியா? புரியுதா? இதுதான் கன்சம்ஷன் ரேட். ஒரு யூனிட்டுக்கு 2 kgs ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்கிறான். அப்போ எத்தனை கேஜிஸ் தேவைப்படும்? 2500 யூனிட்ஸ்க்கு அவுட்புட்க்கு 5000 kgs. இப்படி தான் கொடுப்பான். ஏப்பா யார் யாரெல்லாம் ஜான்ல போறீங்களோ எல்லாருமே பாஸ்ட் அட்டம் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கப்பா. நிறைய பப்ளிகேஷன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது ரெடிமேட் மார்க்கெட்டில். பாஸ்ட் அட்டம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி விற்கிறாங்க. ஓகே, யூ கேன் பை இட். Get in a hard copy and solve it and tell me if you have any doubt. If you have any doubt, send me a pic. I will be solving you. I will be helping to solve you. Don't ஜான்ல எழுதுறவன் எல்லாமே வந்து நீ பாட்டு நீ நெஞ்ச நிமித்திட்டு போயிட்டு இருக்காது. சரியாச்சாப்பா? எடுப்பா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 6 எடுப்பா. 5 இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5 எடு. நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றேன், நீ ஒரு கொஸ்டின் சொல்லு. சொல்லுப்பா. 2 காம்போனன்ட்ஸ். ஆஹா, ஏகப்பட்டது இருக்கே. 5 அப்போ நீ சால்வ் பண்ணுப்பா. ரெண்டுமே வருதுப்பா. 5 நீ வந்து இதுல 2 கொஸ்டின் இருக்கு. ஈஸி தான், நீயே சால்வ் பண்ணு. ஏபின்ற மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். இல்லஸ்ட்ரேஷன் 6 நான் சால்வ் பண்றேன்ப்பா. ஓகே, தொண்டை ஏதோ போன மாதிரி இருக்கே, என்னன்னு தெரியல. From the details given below, calculate
ரீஆர்டரிங் லெவல் இல்லஸ்ட்ரேஷன் 6 பா, இல்லஸ்ட்ரேஷன் 5ம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் 6ம் நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, from the details given below calculate reordering level, maximum level, minimum level, danger level. ஏப்பா ஃபார்முலா பார்க்காம சொல்லு பார்க்கலாம். நம்பர் 1 ரீஆர்டரிங் லெவல் ஃபார்முலா என்னப்பா? ஏய் சொல்றா. Reordering level is equals to maximum consumption multiplied by maximum reorder period. ஓகே, மேக்ஸிமம் கன்சம்ஷன் பெர் டேவா இருக்கலாம், பெர் வீக்கா இருக்கலாம். இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி எடுத்து போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னப்பா? மேக்ஸிமம் லெவல். மேக்ஸிமம்னா பெரியமாப்பா. ஓகே, மேக்ஸிமம் மினிமம். ஓகே, மேக்ஸிமம் என்னப்பா வருது சொல்லுப்பா? ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் quantity to minimum consumption. reorder period. Minimum reorder period. Next, third one. Minimum level என்னப்பா? Minimum level is equals to reorder level minus Reorder level, average consumption, average consumption, average reorder. average reorder period. Fourth one, danger level is equals to average consumption per day or lead period, average consumption to emergency lead. Emergency எடுப்பா. Reordering quantity is to be calculated on the basis of following information. Cost of placing a purchase order 20, number of units to be purchased during the year is 5,000, purchase price per unit inclusive of transportation cost is 50, annual cost of storage cost per unit is 5. எதுக்குப்பா கொடுத்துருக்காங்க? என்ன கால்குலேட் பண்றது கொடுத்துருக்காங்க? EOQ. EOQ is equals to, இவனை பொறுத்த வரைக்கும் EOQ is equals to ROQ is equal to square root of 2AO divided by C. Okay, let us calculate. சொல்லுப்பா. அப்ப ROQ எவ்வளவு வரும்? ROQ or EOQ is equals to சொல்லுப்பா square root of 2 into annual requirement purchases எவ்வளவுப்பா கொடுத்திருக்கான்? கரெக்டாப்பா. and number of units to be purchased to be consumed பார்க்கணுமா? to be purchased எப்பவுமே annual requirement 5,000. purchases தான் பார்க்கணும். ஓகே, into 5,000 into ordering cost எவ்வளவுப்பா வருது? 50. ordering cost எவ்வளவுப்பா வருது? 20. 50 divided by carrying cost per unit per annum வேணும்ப்பா. நல்லா பாரு, annual cost per annum. annual cost of storage per unit is 5. என்னப்பா? 2020. okay, sorry So pa. 20. 20. okay, சொல்லுப்பா. annual cost of storage per unit is 5. எனக்கு என்னப்பா வேணும்? carrying cost per unit per annum. per annum அப்பா அது annual கொடுத்திருக்கான். per annum per unit அது per unit per annum ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை இருக்கா? அதுக்கப்புறம் தான் இங்க கொண்டு வரணும். ஒன்னு இல்லனாலும் நீ என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணிட்டு கொண்டு வரணும். புரியுதா? கேரிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் ஆனம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெர் யூனிட் பெர் ஆனம். ஒரு யூனிட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு கேரிங் காஸ்ட் எவ்வளோ அதுதான் வேணும். வேற ஏதாச்சும் பெர் மந்த் கொடுத்திருந்தா மல்டிப்ளைடு பை 12. ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்ல பார்த்து எடுத்துக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் எவ்வளோப்பா வருது ROQ? எவ்வளோப்பா வருது? 200. கரெக்டாப்பா? நெக்ஸ்ட் சொல்லுப்பா. என்னப்பா ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன்? ரீஆர்டரிங் லெவல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்பா சொல்லுப்பா. ரீஆர்டரிங் லெவல் இஸ் ஈக்குவல்ஸ் டு maximum consumption into maximum reorder period.
மேக்ஸிமம் கன்சம்ஷன் எவ்வளோடா தம்பி கொஸ்டின்ல 20 யூனிட்ஸ் பெர் டே. அப்போ லீட் டைம் எப்படி கொடுத்துருக்கணும், டேஸ்ல கொடுத்துருக்கணும். எப்படி கொடுத்துருக்கிறான், டேஸ்ல மேக்ஸிமம் எவ்வளோப்பா கொடுத்துருக்கிறான் 15 days. ஸோ how many units? 50. 15 into 20 how much? 300 300 units a days. 300 units a days அப்பா. units. ஏன்பா என்னப்பா யோசிக்கிறியாப்பா? இது வந்து யூனிட்ஸ் பெர் டே, மல்டிப்ளிகேஷன் வந்து டே. அப்போ என்னப்பா ஆகும், அவுட்கம் யூனிட்ஸா இருக்கும். ஸோ அவுட்கம் வில் பி யூனிட்ஸ். புரியுதாப்பா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்னடா, மேக்ஸிமம் லெவல் ஃபார்முலா என்னப்பா, reorder level plus reorder quantity minus minimum கொஞ்சமாச்சும் கன்சியூம் பண்ணுவேன் minimum consumption into minimum reorder period. ROL இருக்கா நம்ம கிட்ட, இருக்கு. எவ்வளோ 300. ROQ இருக்கா, அதுவும் இருக்கு. எவ்வளோ 200. மினிமம் கன்சம்ஷன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கானா, கொடுக்கல. ஆவரேஜ் கன்சம்ஷன் கொடுத்துருக்கான், மினிமம் கன்சம்ஷன் கொடுத்துருக்கான். அப்போ we know that average is equals to minimum plus maximum. இது லெவல் இல்லடே, கன்சம்ஷன். ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கால்குலேட் பண்ணலாம் நான். இட் இஸ் ஆவரேஜ் கன்சம்ஷன். ஆவரேஜ் கன்சம்ஷன் என்ன, ஆவரேஜ் ஃபார்முலா என்ன, 0 plus maximum divided by 2 or minimum plus maximum divided by 2. மினிமம் plus maximum எவ்வளோ இருக்கு, இல்ல ஆவரேஜ் வந்து 15 இருக்கு, மினிமம் அதான் எனக்கு தெரியணும். மேக்ஸிமம் எவ்வளவு கொடுத்துருக்கான் 20 divided by 2. அப்ப என்ன ஆகும், 30 minus 20 is equals to minimum consumption per day. minimum consumption per day. அப்போ minimum consumption எவ்வளவு வருது 10. ஓகேவா, minimum consumption எவ்வளவு வருது 10. now you tell me 10 into minimum reorder period எவ்வளோ 10 5. okay, so what will be the amount, 300 plus 200 500. 500 minus 50 450 units. இவ்வளவாச்சும் மினிமமா கன்சம் பண்ற. அப்ப என்ன ஆகும், இவ்வளவு மினிமம் குறையும். இவ்வளவு குறைஞ்சது போக மீதி என்னவா இருக்கும், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னப்பா கேட்டிருக்கிறான், மினிமம் லெவல். மினிமம் லெவல் இஸ் ஈக்குவல்ஸ் டு ROL minus average consumption into average reorder period. எவ்வளோ தம்பி, reorder level எவ்வளோ 300 minus average consumption எவ்வளோ கொடுத்துருக்குறான் கொஸ்டின்ல 15 units multiplied by average reorder period எவ்வளோ, average reorder period is equals to 10. so 300 minus 150 150. 300 minus 150 is equals to 150. so minimum danger level இருக்கா, danger level is equals to average consumption into emergency lead time. emergency lead time எவ்வளோப்பா வரும், average 15 into 4 which is nothing but 60 u. ஓகே அப்பா, லாஸ்ட் 2 attempts இருந்து கேட்கல, மேபி இந்த attempt உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, லெவல்ஸ் புரியுதாப்பா, நோட் பண்ணிக்கோ. செட்டிங் அப் ஆஃப் வேரியஸ் ஸ்டாக் லெவல் and you will be doing 3 questions. illustration number 5, practice question number 6. there is one more information called missing information. missing information question இருக்கு, அதுவும் போட்டுட்டு வா. ஓகேவா, ஏன்பா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மாதிரி இல்லப்பா, காஸ்டிங் ரொம்ப சிம்பிள்ப்பா. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல போட்ட 50% எஃபோர்ட் போட்டா போதும், காஸ்டிங் கிளியர் ஆயிடும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. question number 4 missing information question. okay, 4 6 and illustration number 5. ஓகே, இந்த 3 கொஸ்டின் போட்டு வாங்க. செட்டிங் அப் ஆஃப் வேரியஸ் ஸ்டாக் லெவல்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். நாளைக்கு காலையில EOQ எடுக்கிறேன், ஃபுல் ஃபிளெஜ்டா EOQ எடுக்கிறேன். EOQல இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. EOQ இருக்கு. செகண்ட் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் இருக்கு. நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ல எப்படி காமிக்க போறோம்,
இன்னும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணோம். நியர்லி யூ வில் பி ஹேவிங் நியர்லி 3 hours to 3.5 hours டைம். ஓகே, அது டிஸ்கஸ் பண்றதுக்கு ஐ ரிக்வயர் 3 hours டைம். ஸோ ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் பை டுமாரோ. டுமாரோ ஆஃப்டர்நூன் ஐ வில் பி ஸ்டார்டிங் ஓவர் ஹெட்ஸ். ஓகே, யூ கேன் லீவ், போய்க்கலாம். நாளைக்கு கம் பை 9 o'clock. ஓகே, நோட் பண்ணிட்டு போய்க்கோங்க. ஆயிடுச்சாப்பா? ஏப்பா இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஈஸிப்பா. ஃபர்ஸ்ட் வால்யூம் தரோவா இருந்தா 55 to 60 மார்க்ப்பா, ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிஞ்ச அளவுக்கு 4 daysக்குள்ள கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்ரி திங் ஐ வில் பி கம்ப்ளீட்டிங். அதுக்குன்ட்டு செகண்ட் வால்யூம் விட்றாது. செகண்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் வால்யூம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ஈஸி. மார்ஜினல் காஸ்டிங்ல மட்டும் 16 மார்க்லேருந்து 20 மார்க் கேட்குறான். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுக்கிறேன் மார்ஜினல் காஸ்டிங். ஓகே, கிட்டத்தட்ட 25 to 26 சம்ஸ் சால்வ் பண்ணுறோம். இன்ஸ்டியூட் சம்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். இட் இஸ் பாசிபிள். Keep your costing FM as your scoring paper. 150 மார்க்ல மினிமம் 130 மார்க் வாங்க பாரு. 120 இருந்து 130 மார்க் பாசிபிளான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப பாசிபிள். 120 இருந்து 130 மார்க் அவுட் ஆஃப் 150 மார்க் எடுக்க ஆரம்பி. மீதி இருக்கிற 30 மார்க் மட்டும் மற்ற பேப்பர்ஸ்ல பார்த்து வைக்கப்பாரு. அதுக்குன்ட்டு சார் 15 மார்க் போட்டேன்னா பாஸ் ஆயிடுவானா சார் அப்படின்னு கேட்காது. சரியா? எழுதியாச்சுன்னா கிளம்பிக்கலாம்ப்பா. ஓகே, டுமாரோ ஐ வில் பி டேக்கிங் EOQ. தம்பி நாளைக்கு நோட்ஸ் எடுத்து வந்து ஸ்பைரல் இருக்குல்ல? நாளைக்கு கொடுத்துட்டு போயிடுறியா? எத்தனை மணிக்கு கொடுத்து? இல்லை, நான் வெங்கட் கிட்ட கொடுத்தானுப்ப. வெங்கட் கிட்ட கொடுத்தானு, சங்கரண்ணா கிட்ட கொடுத்தா போதும். இல்லைன்னா இப்போவே ஏதாச்சும் வெங்கட் இருந்தாலும் எடுத்து வந்து கொடுத்துரு. நான் ஊர்ல வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. வர்றப்ப 1.5 மாசத்துக்கு முன்னாடியே வந்தேனா. முடிச்சிட்டிங்கன்னா கிளம்பிக்கோங்கப்பா. ஏன்ப்பா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங் வர்றப்ப காலையில 8:30 இருந்து சாயங்காலம் 6:30 வரைக்கும் இருக்கும். ஓகே, இந்த 3 சாப்டர்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேர் பண்ணிக்கோங்க. It will be coming on 5th day, 6th day, 7th day probably.
நான் 3 நாள் எனக்கும் பிரச்சனை தான், உனக்கும் பிரச்சனை தான். சரியா? Sir, ஆ sir, production control manager the cost sheet like yes sir, admin related to production போற factory overheads போட்டுருக்கலாம். என்ன கேட்குறாங்க? Production control manager. ப்ரொடக்ஷன் Sir, control manager. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏமா ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் மேனேஜருடைய சேலரி எல்லாமே வந்து மோர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட். சூப்பர்வைசர் சேலரி, ஃபோர்மேன் சேலரி, இவங்க எல்லாருமே வந்து மெஷின் ஆப்ரேட்டர் சேலரி, இவங்க எல்லாருமே மெஷின் பக்கத்துலேயே இருந்து வேலை பார்க்குற ஆளுங்க. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் மேனேஜர்ன்றவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் இருக்கிறவன். அதனால தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷனில் போகும். இதே ஃபோர்மேன் சேலரி இல்லை அப்படின்னா சூப்பர்வைசர் சேலரினா எத்தனை பேருக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பான்? 10 ஆப்ரேட்டருக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பான், 10 ஒர்க்கருக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பான். மேனேஜர்ன்றவன் என்டையர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்கே ஒரு மேனேஜர் தான் இருப்பான். சரிங்களா? ஸோ அவன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக தான் இருப்பானே தவிர்த்து அவன் வந்து இட் ஓன்ட் பி கம்மிங் அண்டர் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட். அவன் ஸ்பெசிஃபிக்காக அவனுடைய ஓவர் ஹெட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் ரிலேட்டட் தான். அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன? மேலே உட்காந்து வேலை வாங்குறது. எத்தனை பேர் வேலை வாங்குவான்? அவன் சொல்லி சூப்பர்வைசர் கேட்கணும். சூப்பர்வைசர் வந்து யாரை பார்ப்பான்னா டைரக்ட் வேஜஸை பார்த்துட்டு இருப்பான், லேபர்ஸை பார்ப்பான். ஸோ அதனால தான் அப்போ ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்ன்றது யாரோடைய ஹைரார்க்கியோட முடிஞ்சிடும்னா சூப்பர்வைசர் ஹைரார்க்கியோட முடிஞ்சிடும். அதுக்கு மேலே வந்து மேனேஜர் லெவலுக்கு வராங்க அப்படின்னா தே வில் பி கம்மிங் அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட். Okay, sir. ஓகேப்பா? ஏன்பா காஸ்ட் ஷீட்ல ஒரு சம் இருக்கு, அதை சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த 3 சம் சால்வ் பண்ணிட்டு காஸ்ட் ஷீட்ல என்னென்ன இருக்குதோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ எடுத்திருக்கிற இல்லையா தியரி மட்டும் எடுத்திருக்கிறத ஒரு வாட்டி மட்டும் கோத்ரூ பண்ணு. சும்மா படுத்துக்கிட்டு ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணு. புரிஞ்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சது. ஓகே? நோட்ஸ் என்னுடைய வேலை. நோட்ஸ் நான் எடுத்திருக்கிறேன், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். நான் உனக்கு நோட்ஸ் கொடுத்துட்றேன், பிடிஎஃப்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஒரு வாட்டி ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோ. தியரி இருக்கு, தியரி வந்து நியர்லி 10 to 15 மார்க்ஸ் தே ஆர் ஆஸ்கிங். ஓகே? 10 to 15 மார்க்ஸ் இட் இஸ் கமிங் ஃபார் தியரி. முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தியரி நானே டிராஃப்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வால்யூமுக்கு. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல தியரி கேட்கறதா இருந்தானா அதுல இருந்து தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஓகே? அதை நான் கொடுத்துட்றேன் உனக்கு, பிடிஎஃப்ஸா கொடுத்துட்றேன் நான். பட் இருந்தாலும் புக்கில் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிட்டு போய்க்கோங்க. ஓகே? நான் 1 மார்க் எதுல இருந்து என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. ப்ராப்ளம்ஸ் நீ பண்ணிடுவேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனையே வந்து தியரி தான். Thank you, sir. ஓகேப்பா?